ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. மத்திய கிழக்கு போர்க்களத்தில் அமெரிக்காவின் அண்மைய தாக்குதல்களுக்கு திருப்பி அடிக்கும் ஒரு பதிலடியை வழங்கும் வகையில் ஈரான் வெற்றி என பொருள்படும் தனது நசர் 2 நடவடிக்கையின் 20வது அலையை தற்போது தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. இந்த தீவிரமான ஈரானிய தாக்குதல்களின் ஒரு கட்டமாகவே நேற்று ஜோர்தானின் அஸ்ராக் பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் பெரும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 2 அமெரிக்க படையினர் பலியாகி மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் மேலும் பலர் இந்த தாக்குதலில் காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்காவும் ஒத்துக்கொண்டுள்ளது. இதனை பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதத்திற்கு பின்னர் ஈரானிய தாக்குதலால் ஏற்பட்ட முதலாவது அமெரிக்க இராணுவ பலிகளாக இந்த நசர் 2 இராணுவ நடவடிக்கையின் பலிகள் மாறியுள்ளன. கிட்டத்தட்ட 5 மாதங்களாக நீடிக்கும் ஈரானிய அமெரிக்க போரில் பலியான அமெரிக்க துருப்புக்களின் எண்ணிக்கை தற்போது 16ஆக உயர்ந்துள்ளது. 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலின் போது குறைந்தது 2 அமெரிக்க போர் விமானங்கள் உட்பட 5 விமானங்கள் அழிக்கப்பட்டதாகவும் மேலும் பல விமானங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் இந்த விமானங்கள் யாவும் இந்த தளத்தில் நிலை கொண்டுள்ள போது இந்த அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஈரானிய இராணுவம் குறிப்பிடுகின்றது. ஆனால் அமெரிக்க வான்படை இதனை உறுதிப்படுத்தவில்லை. ஈரான் குறிப்பிடும் இந்த அளிக்கப்பட்ட 2 போர் விமானங்கள் எவை என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாமல் விட்டாலும் F-16 அல்லது F-35A ரகங்களாக அந்த போர் விமானங்கள் இருக்கலாம் என கருதப்படுகின்றது. அதேபோல அளிக்கப்பட்ட ஏனைய விமானங்கள் எரிபொருள் நிரப்பும் விமானங்களான, அதாவது வானில் போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பும் விமானங்களாக இருக்கக்கூடிய KC-135 இல்லையென்றால் KC-46 ரக வான்கலங்களாக இவை இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஏனென்றால் இந்த ரக வான்கலங்கள் தான் ஜோர்டானின் அமெரிக்க படைத்தளத்தில் தரித்து நிற்பது வழக்கம். ஈரானிய தாக்குதலில் அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டமை குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இது அமெரிக்க நாட்டுக்கான இராணுவ சேவை எனவும் அவர்கள் தியாகிகள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டமைக்கு பதிலடியாக ஈரானை மேலும் கடுமையாக அமெரிக்கா தாக்கி வருகின்றது. ஈரான் மீது புதிய வான்வெளி தாக்குதல்கள் தற்போது நடத்தப்பட்டு வருகின்றன. உலகம் தற்போது ஈரானின் நசர் 2 20வது அலை குறித்து பேசும் சமகாலத்தில் இலங்கையில் இன்றைக்கு 30 வருடங்களுக்கு முன்னர் ஈழத்தமிழர்களின் போரியல் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு படைத்தளத்தின் கைப்பற்றல் இல்லையென்றால் வீழ்ச்சி நடவடிக்கையை கூறும் ஓயாத அலைகள் ஒன்றின் 30ஆம் ஆண்டு நினைவு நாட்களும் நினைவுக்கு வருகின்றன. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஒரு பிரிகேட் தலைமையகமாகவும் பிராந்திய தலைமையகமாகவும் இருந்த முல்லைத்தீவு படைத்தளத்தின் மீது 96ஆம் ஆண்டில் விடுதலை புலிகள் நடத்திய இந்த தாக்குதல் மிக பெரியதொரு போரியல் வெற்றியாக கருதப்பட்டது. இது இலங்கை தீவின் இராணுவ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய போரியல் பதிவாகவும் உள்ளது. அதிலும் ஸ்ரீலங்கா இராணுவம் தனது இராணுவ வரலாற்றில் சில மணி நேரங்களில் சந்தித்த மிகவும் பேரழிவுகரமான அழிவுகளை நினைவுபடுத்தும் ஒரு தாக்குதலாகவும் இந்த ஓயாத அலைகள் ஒன்று மாறியிருந்தது. முல்லைத்தீவு படைத்தளத்தின் வீழ்ச்சியானது இலங்கையில் அப்போது நடந்த உள்நாட்டு போர் என விளிக்கப்படும் தமிழர் தாயகத்தின் மீதான போர்க்காலத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு என்பது நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம். இந்த தாக்குதலில் ஸ்ரீலங்கா இராணுவம், கடற்படை, காவல்துறை என 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். பலர் காணாமல் போயிருந்தனர். இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக இந்த 30 வருடங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாத நிலையில் நேற்று நடந்த இந்த 30ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வில், அதாவது படைத்தரப்பு இந்த நினைவு நிகழ்வை முல்லைத்தீவில் உள்ள இராணுவ நினைவு இடத்தில் நடத்தி கொண்ட போது இது குறித்த விசனங்கள் எல்லாம் வெளிப்பட்டன. 96ஆம் ஆண்டு 18ஆம் தேதி அதிகாலை சுமார் 2000 போராளிகளுடன் தொடங்கிய ஓயாத அலைகள் ஒன்று பெருமெடுப்பு தாக்குதலாக நடந்தது. சில மணி நேரங்களிலேயே முல்லைத்தீவு படைத்தளத்தின் வெளிப்புற பாதுகாப்பு அரண்கள் போராளிகளால் உடைக்கப்பட்டு பல முன் பாதுகாப்பு நிலைகள் கைப்பற்றப்பட்டதுமே
இந்த படைத்தளத்தின் வீழ்ச்சிக்கு கட்டியம் கூறப்பட்டது. இந்த தாக்குதலில் இராணுவ தளத்துக்குள் இருந்த தொடர்பு வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் கொழும்பில் இருந்த இராணுவ தலைமையகத்துடனான தொடர்பாடல் முல்லைத்தீவு படைத்தளத்துக்கு துண்டிக்கப்பட்டது. இது விடுதலை புலிகளுக்கு அன்று பெரும் சாதகமாகவும் இருந்தது. ஸ்ரீலங்கா இராணுவம் சந்தித்த மிக மோசமான தோல்விகளில் ஒன்றாக முல்லைத்தீவு தளத்தின் வீழ்ச்சி இடம்பெற்றது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது நடந்தது. விடுதலை புலிகள் அமைப்பு இந்த படைத்தளம் வீழ்ச்சிவிட்ட பின்னர் ஏராளமான ஆயுத தளவாடங்களையும் வெடிமருந்து கையிருப்புகளையும் கைப்பற்றி இருந்தது. இதே போல இந்த ஓயாதலைகள் ஒன்றின் போதுதான் பெரும் தரையிறக்க சமர்களை எல்லாம் விடுதலை புலிகள் நடத்தி கொண்டார்கள். இதுவும் உலக இராணுவ வரலாற்றில் ஒரு பதிவாக இருக்கின்றது. குறிப்பாக முக்கியமான தரையிறக்கங்கள் எல்லாம் இடம்பெற்றது. நேற்று முல்லைத்தீவில் ஸ்ரீலங்கா படைத்துறையினர் இந்த வீழ்ச்சியை, அதாவது தமக்கு ஏற்பட்ட மிக வரலாற்று பின்னடைவான இந்த ஓயாத அலைகள் ஒன்றின் வீழ்ச்சியை நினைவு கூர்ந்தார்கள். அப்போதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல 30 வருடங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதலில் காணாமல் போன படையினர் குறித்து தற்போதைய அரசாங்கம் கூட எந்த கவனத்தையும் செலுத்தவில்லை என காணாமல் போன படையினரின் உறவினர்கள் விமர்சனத்தை வெளியிட்டனர். அதனையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. முல்லைத்தீவு தளத்தின் இந்த வீழ்ச்சி அன்று புலிகளின் இராணுவ வலிமையையும் ஒரு பெரிய இராணுவ தளத்தை வீழ்த்தி அவர்களின் அசாத்திய போர்த்திறனையும் உலகுக்கு வெளிப்படுத்தியது. அந்த அமைப்பு ஒரு மன உறுதி கொண்ட அமைப்பு என்ற ஒரு நிலை சர்வதேச அளவில் பிரபலமானது. ஓயாதலை ஒன்று நடவடிக்கை குறித்த மேலதிகமான நினைவூட்டல் குறிப்புகளை மிக்ஸ் அண்ட் மச் பதிவில் நீங்கள் காணலாம். இந்த நிலையில் சமகால ஸ்ரீலங்கா செய்திகளுக்கு திரும்பிக் கொண்டால், ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் அதாவது IGP விக்ரமரத்னவின் மரணம் குறித்த புதிய சுருதிகள் எல்லாம் தற்போது வருகின்றன. தற்போது இது ஒரு விபத்து மரணம் என மாற்றப்படும் வகையில் இந்த சுருதிகள் கிளம்புகின்றன. இந்த மரணம் குறித்த இறுதி தீர்ப்பு விக்ரமரத்னவின் உடல பரிசோதனை மற்றும் அரசாங்க இரசாயன பகுப்பாளர் திணைக்களத்தின் அறிக்கைகள் கிட்டியவுடன் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை நேற்று தெரிவித்தது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 2 சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் CCTV மற்றும் கைத்தொலைபேசி ஆதாரங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், தேவைப்பட்டால் கடந்த சில நாட்களில் விக்ரமரத்னவின் இல்லத்திற்கு சென்ற நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை குறிப்பிடுகிறது. இது ஒரு தற்கொலை எனவே ஆரம்பத்தில் கூறப்பட்டது. விக்ரமரத்ன தனது மெய்ப்பாதுகாப்பு அதிகாரியிடமிருந்து துப்பாக்கியை கேட்டு பெற்று அதனை பயன்படுத்தி தன்னைத்தானே மார்பில் சுட்டுக் கொண்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த கதைக்கு வேறு சில உபகதைகள் விபத்து என்ற அடிப்படையிலும் கூறப்படுகின்றன. தனது மனைவியுடன் நடைப்பயிற்சிக்காக விக்ரமரத்ன தயாராகியதாகவும், தனது மனைவி வெளியே வந்து சேரும் வரை அவர் வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருந்து தனது மெய்ப்பாதுகாப்பு அதிகாரியின் புதிய ஆயுதத்தை ஆய்வு செய்த போது அந்த துப்பாக்கியில் ரவைகள் இல்லாமல் இருப்பதை அவர் அவதானித்துக் கொண்டதாகவும், அதன் பின்னர் அந்த பாதுகாப்பு அதிகாரியை நோக்கி ரவைகள் இல்லாத ஒரு துப்பாக்கியை வைத்துக்கொண்டா தனக்கு மெய்ப்பாதுகாப்பு வழங்க வருகின்றாய் என வினவியதாகவும், அதன் பின்னர் குடிப்பதற்கு நீர் வேண்டும் என அவரிடம் கூறியதால் அவர் வீட்டுக்குள் அந்த நீரை எடுக்க சென்ற போது வெடிச்சத்தம் கேட்டதாகவும், அதன் பின்னர் அவர் விழுந்து கிடந்ததாகவும், முதலில் மனைவி ஓடி வந்து பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. புதிய கதைகள். இப்போது தன்னிடமிருந்த சில தோட்டாக்களை அந்த துப்பாக்கிக்கு அவர் பயன்படுத்த முனைந்த போதுதான் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததாகவும் கதைகள் கூறப்படுகின்றன. ஆனால் இந்த கதைகளை லேசில் நம்ப முடியாத வகையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு புதிய திடீர் கதையாக விபத்து என்ற வகையில் சொல்லப்படுகின்றது. இந்த துப்பாக்கி தற்போது தடயவியல் பரிசோதனைக்காக அரசாங்க இரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனை காவல்துறை தான் தெரிவிக்கின்றது. ஆனால் விக்ரமரத்ன ஒரு சாதாரண நபர் இல்லை. 2019 ஈஸ்டர் தாக்குதல் சதிகளை விசாரித்த அரசு தலைவர் ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னால் அவர் சாட்சியங்களை வழங்கியவர். அத்துடன் அவர் மீதும் சில சர்ச்சைகள் உள்ளன. அதாவது இந்த ஈஸ்டர் சதிகளுடன் தொடர்பட்ட சாரா ஜஸ்மினின் DNA மரபணு பரிசோதனை குறித்த அறிக்கையெல்லாம் அவர்தான் பெற சென்றார் என்ற விடயங்கள் எல்லாம் உள்ளன. இதனை விட ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அவன்காட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய வழக்கிலும் இவர் தொடர்பட்டவராக உள்ள நிலையில்தான் விக்ரமரத்னவின் விடயத்தில் இவ்வாறு ஏன் தற்கொலை விபத்து என புதிய கதைகள் வருகின்றன, தவறுதலாக அவரது துப்பாக்கி வெடித்தது என்ற புதிய கதைகள் எல்லாம் வருகின்றன என்பதும் ஒரு அவதானித்துக்குரிய விடயம்தான். விக்ரமரத்னவின் இறுதிச் சடங்குகள் நாளை கனத்தை மாநிலத்தில் இடம்பெற உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற காவல்துறை மாதிபர் ஒருவர் மரணித்தால் அவருக்கு எப்படி மரியாதை வழங்கப்படுமோ அந்த மரியாதை விக்ரமரத்னவுக்கும் இறுதிச் சடங்குகள் வழங்கப்படும் என காவல்துறை தற்போது தெரிவித்துள்ளது. இந்த காவல்துறை இவருக்கு மரியாதை வழங்க போவதில்லை என முதலில் செய்திகள் வந்த நிலையில் அதனை மறுத்து காவல்துறை அவருக்கும் மரியாதை வழங்கப்படும் என கூறியுள்ளது. இதற்கிடையே விக்ரமரத்னவின் மரணம் குறித்து விசாரிக்க
ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இதுவரை அறிவுறுத்தப்படவில்லை என்ற இன்னொரு புதிய செய்தி வெளிப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக இந்த மரணம் குறித்து மேற்கு மாகாண குற்றப்புலனாய்வு மற்றும் மாலபே காவல் நிலையம் ஆகியனதான் விசாரணைகளை நடத்தி வருவதான செய்திகளும் வந்துள்ளன. இதுவரை இந்த விசாரணைகளில், அதாவது விக்ரமரண்ணவன் இந்த மரணம் குறித்த விசாரணைகளில் சிஐடியினரின் உயர் தலைகள் ஏன் களமிறக்கப்படவில்லை, ஏன் சிஐடியின் உயர்மட்டம் பயன்படுத்தப்படவில்லை, ஏன் இந்த சம்பவத்தை விசாரிக்க குற்ற புலனாய்வுத்துறைக்கு இதுவரை அறிவுறுத்தப்படவில்லை என்ற விடயங்கள் எல்லாம் இப்போது உறுத்தல்களை தெற்கில் ஏற்படுத்துகின்றன. இதேபோல வடக்கில் இன்று யாழ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இடம்பெற்ற நடைபேரணியில் சுமந்திரன் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு விடயமும் உறுத்தலுக்குரிய விடயமாக இருக்கிறது. நேற்று சுமந்திரன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதை எதிர்த்து விக்டோரியா கல்லூரியின் பழைய மாணவர்கள் கல்லூரி முன்றலுக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை நடத்தி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில், அதாவது தமது பாடசாலையின் 150வது ஆண்டு விழா நிகழ்வில் பழைய பாடசாலை மாணவர் ஒருவர் தான், அவர் பிறகும் இருந்தால் அவர் தான் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், மாறாக சுமந்திரன் அழைக்கப்பட்டிருக்க கூடாது என்ற வகையில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதனால் இன்று அவர் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்கவில்லை. எனினும் அதற்குரிய காரணங்கள் வேறு விதமாக குறிப்பிடப்படுகின்றது. சுமந்திரன் இந்தியாவுக்கு செல்வதால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாது என சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் அதிபர் அறிவித்திருக்கின்றார். ஆனால் எதிர்ப்புகள் காரணமாகத்தான் சுமந்திரன் இந்த வடிவ திருப்பத்தை எடுத்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. பாடசாலையின் பழைய மாணவர்களில் ஒருவராக, அதாவது விக்டோரியன்ஸ் ஒருவரையே இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்க வேண்டும் என்ற குரல்கள் ஒலித்த நிலையில் இந்த எதிர்வினை வந்திருக்கின்றது. இதே போல சங்கானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளமை வடக்கிலும் எவ்வாறு போதை பொருள் பாவனை வியாபித்திருக்கிறது என்பதை ஆதாரப்படுத்துகிறது. ஏனென்றால் குறித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அந்த இடத்திற்கு சென்ற மானிப்பாய் காவல்துறையினர் அந்த வீட்டை உடைத்து துறந்து சோதனை நடத்திய போது 29 வயதான இளைஞர் ஒருவர் அழுகிய நிலையில் உடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த சடலத்துக்கு அருகே மதுப்பூத்தில் ஒன்றும் போதை மருந்து செலுத்த பயன்படுத்தப்படுவதாக கருதப்படும் சிரிஞ்ச் ஒன்றும், அதாவது வெற்று ஊசி ஒன்றும் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த இளைஞரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் நிலையில் இவர் சங்கானை பகுதியில் தனியாக வசித்து வந்த போது இந்த போதைக்கு ஆட்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இவை இலங்கை விடயங்கள். இறுதியாக உலக விடயங்களை நோக்கிக் கொண்டால், உதைபந்தாட்ட உலக கிண்ணத்தை இன்றிரவு வெற்றி கொள்ளப் போகும் அணி அர்ஜென்டினாவா அல்லது ஸ்பெயினா என்ற பரபரப்பு வினாக்களுக்கு விடையே அறியும் ஆர்வங்கள் உள்ள நிலையில் இதே சுற்றுத்தொடரில் 3வது இடத்திற்காக நேற்றிரவு மியாமி நகரில் இடம்பெற்ற போட்டியில் இதுவரை இல்லாத சாதனை அளவில் மொத்தமாக 10 கோல்கள் அடிக்கப்பட்டு இங்கிலாந்து அணி 6-4 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. உலக கிண்ண போட்டியின் வரலாற்றில் இதுவரை நடந்த 3வது இடத்திற்கான போட்டிகளில் மிகவும் மறக்க முடியாத ஒரு போட்டியாக இந்த போட்டி இருந்தது. இந்த போட்டியின் முடிவில் இங்கிலாந்து வெண்கல பதக்கத்தை வென்றது. ஆனால் பிரான்ஸ் 4வது இடத்தை பிடித்தது. இங்கிலாந்து அணி ஆட்டத்தை அதிரடியாக தொடங்கி 4-0 என்ற முன்னிலையில் இருந்த நிலையில் முதற் பாதியில் வலுவாக பிரான்ஸ் அணி அடிவாங்கிய நிலையில் 2ஆம் பாதி ஆட்டத்தில் பிரான்ஸ் கடுமையாக பதிலடி கொடுத்ததால் ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாகவும் குழப்பமாகவும் மாறியது. பிரான்ஸ் அணி அடுத்தடுத்து 4 கோல்களை அடித்து கடுமையாக போராடியது. எனினும் இங்கிலாந்து அணியிலும் கோல்கள் அடிக்கப்பட்டதால் அந்த அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றது. ஆக மொத்தம் பிரான்ஸ் இங்கிலாந்து ஆட்டம் 6-4 என்ற கோல் கணக்கில் 10 கோல்களுடன் முடிந்தது. இது உலகக்கிண்ண போட்டிகளின் 3வது இடத்திற்கான போட்டியில் அடிக்கப்பட்ட அதிக கோல்கள் என்ற சாதனையுடனும் வேறு சாதனைகளையும் நிலைநாட்டியுள்ளது. குறிப்பாக இங்கிலாந்து அணிக்காக 3 கோல்கள் வீரர் ஒருவரால் அடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பிரான்சின் நட்சத்திர வீரர் கேலியன் எம்பாபேயும் 2 கோல்களை அடித்தார். 22 கோல்களுடன் உலகக்கோப்பை உலகப்பந்தாட்ட வரலாற்றில் அதிக கோல்களை அடித்தவர் என்ற சாதனை இப்போது எம்பாப்பேக்கு கிட்டியுள்ளது. இதேபோல பிரான்சின் பயிற்சியாளராக பணியாற்றிய டிடியே திஷாம்புக்கு இது இறுதி ஆட்டமாக இருந்தது. ஆனால் அவர் இந்த ஆட்டத்தில் வெற்றியை பெறாமல் கண்ணீருடன் விடைபெற்றிருக்கின்றார். எனினும் டிடியே திஷாம்பின் இந்த பிரான்ஸ் அணிக்கான பயிற்சிவிப்பு தடம் என்பது என்றென்றும் பிரான்சால் நினைவுபடுத்தப்படும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.